அனைவருக்கும் வணக்கம். மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட போகிறதா மத்திய அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடியான அப்டேட்ஸும் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பலனை பிரதமர் மோடி தலைமையிலான பிஜேபி அரசு பெரிய அளவில் உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசாங்கத்தில் இரண்டாவது ஆட்சியின் போது மார்ச் 2023 நிதி செயலாளர் டிவி சோமநாதன் தலைமையிலான குழு ஒன்று அமைக்கப்பட்டது. பழைய ஓய்வூதிய முறைக்கு திரும்பாமல் அரசு ஊழியர்களுக்கு என்பிஎஸ்ஸின் கீழ் ஓய்வூதிய பலன்களை அதிகரிப்பதற்கான வழிகளை பரிந்துரைப்பதற்காக இந்த குழு உருவாக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து பல மாநிலங்கள் என்பிஎஸ்ஸை கைவிட்டு ஓபிஎஸ்ஸுக்கு திரும்பும் நேரத்தில் டிவி சோமநாதன் அவர்களோட குழு மே மாதம் மத்திய அரசிடம் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தது. அதில் ஆந்திராவில் கடந்த 2023ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்ட பழைய மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கலவையின் ஒன்றாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆந்திர பிரதேச உத்தரவாத ஓய்வூதிய திட்ட முறையின் பிரகாரம் அரசு ஊழியர்கள் அவர்களது கடைசி சம்பளத்தில், அதாவது கடைசி மாத சம்பளத்தில் 50% தொகையினை மாதாந்திர ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இதில் அகவிலைப்படி நிவாரணமும் உண்டு. இது தவிர இறந்த பணியாளர்களின் மனைவிக்கு உத்தரவாத தொகையில் 60% மாதாந்திர ஓய்வூதியமாக உத்தரவாதமாக அளிக்கப்பட வேண்டும் என்று இதில் கூறியிருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்கள் இந்த திட்டத்திற்கு அமல்படுத்தப்பட திட்டமிட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் 8.7 மில்லியன் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், அதாவது 87 லட்சம் மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். இந்த ஓய்வூதிய தொகையில் ஏதேனும் நிதி குறைபாடு இருந்தால் அது மத்திய அரசின் பட்ஜெட்டில் ஈடுகட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதில் கூறப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் இதற்கான முழு தகவலையும் அரசு வெளியிடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கு நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உடனடியாக மத்திய மற்றும் மாநில அரசு தகவல்களை அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு